ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 11th பசங்களான தமிழ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் படிக்காம எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் ஃபஸ்ட் தெரியுதான்னு பாருங்கள். அப்படி தெரியலனா எந்தெந்த கொஸ்டின் தெரியலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டட் கொஸ்டின்ஸ் அடிக்கடி எல்லா எக்ஸாம் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி எதில் அதிகமாக கேட்டிருக்கோம் அந்த கொஸ்டின்ஸில் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கொஸ்டின்ஸ் அதாவது ஒரு 2 மார்க் வந்து 12 இருக்கும், 3 மார்க் ஒரு 12, சிறிய ஒரு 12 இருக்கும், அதுக்கப்புறம் நெடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இருக்கும். ஆக மொத்தம் டோட்டலாக 36 கொஸ்டின் இருக்கும். இந்த 36 கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக இதிலேருந்து 100% பல கொஸ்டின்ஸ் வரப்போகுதுப்பா. ஸோ அதனால் சொல்கிறேன், வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு நம்ம 11th பசங்க எல்லா கொஸ்டின் ஃபஸ்ட் தெரியுதான்னு பாருங்கள். அப்படி எதுக்கெல்லாம் தெரியலையோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஆன்சர் நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போயிட்டு உடனே ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் குரூப் உங்களுக்கான கைட்ஸ் வந்து எல்லாமே A to Z மொத்தமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடு இல்லாமல் இது போன்ற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஷேர் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இதில் வந்து இன்னும் முக்கியமான விஷயம், இந்த 36 கொஸ்டின் படித்தா போதுமாக கேட்காதீங்க. இந்த 36 கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சுட்டா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு இதுலேருந்து பல கொஸ்டின்ஸ் வரும் தான் சொல்கிறேன். இதோடு இல்லாமல் இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் போட போகிறேன். நம்ம 11th பசங்களுக்கு இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 இன்னொன்று வரும். அது ஒரு மேக்ஸிமம் அது 20 கொஸ்டின் தான் இருக்கும். டோட்டலாக மொத்தம் சேர்த்து 60 இல்லை 50 கொஸ்டின் தான் இருக்குமே. இதை மட்டுமே படித்தா நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், பப்ளிக் எக்ஸாமில் கன்ஃபார்ம் பல கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் வந்து ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதோடு இல்லாமல் இன்னும் ஒரு டீச்சர்ட்டு கேட்டிருக்கோம், அவங்களும் வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ பக்காவாக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறப்ப கண்டினியூஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நம்ம பசங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் எந்த கொஸ்டின் அப்போ அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிங்க. வீடியோஸ் ரெடியாக இருக்கும், போய் பார்த்துங்கப்பா. இதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ் என்ன வேணும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பசங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். நம்ம காமர்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண தான் போகிறோம். ஸோ பசங்களை யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்ம பசங்களான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உடனுக்குடன் வந்துனே இருக்க போதுப்பா. இதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு பல பேர் வந்து ப்ரோ எனக்கு தமிழ் படிக்கிறது மெட்டீரியல்ஸ் இல்லை ப்ரோ, ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் ப்ரோ, இம்பார்ட்டன்ட் கைட் வேணும் ப்ரோ அப்படி கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள்லேருந்து நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் கைட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கு டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிருங்க. கீழே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக வேணும்னு சொன்னால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிக்கிறீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ண முடியல. மேக்ஸிமம் உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம டெலிகிராமுக்குள்ளே அப்லோட் பண்ணுவேன். ஸோ போய் ஃபாலோ பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாகிராம்லையும். ஸோ அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 11th தமிழ் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு மேக்ஸிமம் ஈஸியாக தான் வரும். தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. 1 மார்க்கில் மட்டும் தான் கை வச்சாலும் வைப்பானே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாப்பா. 1 மார்க் மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து வந்துடும். ஒரு 4 இல்லை 3 1 மார்க் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கேட்பானுங்க. ஸோ அதில் வந்து ஒன்று கிராமரில் போய்ட்டு இலக்கணத்தில் ஒன்று கேட்டுருப்பானுங்க. அப்படி இல்லைனா இந்த உரைநடையில் ஒன்று செயல் துணைப்பாடம். ஸோ இதில் இருக்கிற இன்டீரியர் 1 மார்க் கேட்பானுங்கப்பா. இப்போ நம்ம பசங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ப்ரோ நான் 1 மார்க்கில் ஃபுல் மார்க் எடுக்கணும் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டுருங்க. ஸோ பசங்களை சிம்பிளாக சொல்கிறேன், அடிஷனல் 1 மார்க் படிக்கணும். அதுவும் சொல்கிற அந்த கைடில் இருக்கிற 1 மார்க் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் தமிழோட 1 மார்க்கில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். எந்த கைடுன்னு பார்த்தீங்கன்னா டான் கைடோட அடிஷ்னல் 1 மார்க் பார்த்தீங்களா, அந்த 1 மார்க்கை படிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் கோனாக இருக்கட்டும், சுறா கைடாக இருக்கட்டும், ஸோ அது வரைக்கும் 1 மார்க்கை விட டானில் வந்து பக்காவாக கொடுத்து வச்சுக்கிறானுங்க. ஸோ நான் மோஸ்ட்டாக சொல்கிறேன், பப்ளிக் எக்ஸாமுக்கு 1 மார்க் வந்து டான் கைடில் இருக்கிறது மேக்ஸிமம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3 to 4 years கொஸ்டின் பேப்பர் நான் ரெஃபர் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டான் கைடில் இருக்கிற தமிழ் 1 மார்க் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டானோட அடிஷ்னல் 1 மார்க்கை படிங்க. கண்டிப்பாக அதை படித்தா நீங்கள் வந்து மேக்ஸிமம் தமிழ் மார்க் 1 மார்க்கில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன் அதாவது பாயிண்ட் வைஸ், அதாவது ப்ரோ நான் வந்து ரொம்ப ஸ்லோலனஸ் ப்ரோ என்னால் படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டான் கையில் இந்த நெடிவினாஸில் அதில் படிங்க. சத்தியமாக சொல்கிறேன், பாயிண்ட்டாக பக்காவாக இருக்கும். ஈஸியாக நம்ம பசங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டான் கையில் நெடிவினா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு சின்ன டிப்ஸ், ப்ரோ நெடிவினால நான் எப்படி எழுதுறது, அதாவது எனக்கு முன்னுரை முடிவுலாம் போட தெரியாது, நான் வெறும் கண்டென்ட்டை மட்டும் படித்து எழுதுகிற ஆள், எப்படி ப்ரோ மார்க் எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நான் எப்படி எழுதுனா அதை மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பசங்க நெடுவினா எழுதுறீங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா, ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டத்தை போட்டுங்க. குறிப்பு சட்டத்தை போட்டு முன்னுரை, தெளிவுரை, முடிவுரை அப்படின்னு போடுங்க. முன்னுரையில் அப்படி எனக்கு என்ன எழுதுனே தெரில அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். இப்போ நெடுவினால திருமலை முருகன் பல்லுக்கூறும் வடகரை மற்றும் தென்கரை நாட்டின் பாடல் வழிகள் இயற்கை வளங்களை பற்றி விவரிக்க அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி எழுதுறீங்கன்னா, முன்னுரையில் ஒன்றுமே வேணால் கொஷின் என்ன இருக்கோ அப்படியே தூக்கி போடுங்க. அதாவது முன்னுரையில் ஸ்டார்டிங்கில் என்ன போகிறீங்கன்னா, நாம் இக்கட்டுரையில் அது மட்டும் ஸ்டார்டிங்கில் போட்டு திருமலை முருகன் பல்லுக்கூறும் வடகரை மற்றும் தென்கரை நாட்டின் இயற்கை வளங்களை பற்றி கீழ் வருமாறு காண்போம்
அப்படின்னு போட்டு முடிச்சிட்டா முன்னுரை முடிஞ்சிச்சு. உண்மையாக தான் சொல்கிறேன், இது போட்டாலே மார்க் வரும். நெக்ஸ்ட் இப்போ தெளிவுரையில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த கண்டென்ட் அப்படியே தூக்கி எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ முடிவுரையில் ஒன்றுமே தேவையில்லை. அதே மாதிரி பண்ணுங்க. நாம் இக்கட்டுரையில் திருமலை முருகன் பல்லுக்கூறும் வடகரை மற்றும் தென்கரை நாட்டின் இயற்கை வளங்களை பற்றி நன்றாகவும் விரிவாகவும் தெளிவாகவும் பார்த்தோம் அப்படின்னு போட்டு முடிச்சிருங்க. ஸோ இப்படி போட்டால் முடிவுரைக்கு உங்களுக்கு மார்க் அடித்த மாதிரி இருக்கும். தெளிவுரையை நீங்கள் பக்காவாக அதாவது ஒரு நெடுவினாவை கம்ப்ளீட்டாக முடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ இப்படி எல்லாம் மார்க் வருமா, நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. நான் எடுத்தேனே மார்க், நான் எடுத்த பாஸ், எவ்வளோ மார்க் ப்ரோ நீ 11th தமிழில் எடுத்து அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே கேட்பீங்க. ஸோ நான் சொல்கிறேன் 11th 96 மார்க் தமிழில் எடுத்தேன்ப்பா. இப்போ கேட்பீங்க பாக்கி 4 மார்க் எதில் ப்ரோ போயிடுச்சு? நம்மளுக்கே தெரியும், நான் வந்து கேண்ட்ரைட்டிங் கேவலமாக எழுதுகிற ஆள். ஓகேங்களா? அதோடு இல்லாமல் கேவலமாக எழுதுகிற ஆளாக இருந்தாலும் நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்துருக்குன்னா அதே பெரிய விஷயம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு மார்க் போய்ட்டு நெக்ஸ்ட் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்டென்ட் எழுதுவது பாயிண்டாக தான் போடுவேன். ஸோ பாயிண்டாக போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் உங்களுக்கு தெரியும் எங்கேயோ போகும். பேராகிராஃபாக போட்டால் நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் ஷார்ட்டாக தான் முடிக்க முடியும். ஆனால் பாயிண்டாக போட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்படி தான் எழுதுவேன். தமிழில் இந்த மாதிரி எழுதினா மார்க்ஸ் செம்மையாக ஸ்கோர் பண்ணேன். இதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நெடுவினால திருக்குறள் நெடுவினா மட்டும் ஒன்று கூட விடாமல் எல்லா திருக்குறள் நெடுவினா எல்லாத்தையும் படிச்சிருங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா திருக்குறள் நெடுவினா எப்படி வேணால் கேட்பானுங்க. அப்புறம் நம்ம பசங்க இந்த திருக்குறள் நெடுவினால பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் நெடுவினா எழுதும் போது நம்ம பசங்க வந்து சென்டரில் தெளிவுரை எழுதிங்க பார்த்தீங்கன்னா, தெளிவுரையில் வந்து நம்ம பசங்க பாட்டு எழுத மாட்டேங்க, வெறும் பொருளை மட்டும் எழுதுவீங்க. அப்படி எழுதினா உங்களுக்கு திருக்குறளில் ஃபுல் மார்க் போட மாட்டானுங்க நெடுவினால. தயவு செஞ்சு நம்ம பசங்க ஏதாச்சும் ஒரு 3 திருக்குறள் பாட்டாச்சு எழுதிட்டு அந்த 3 பாட்டோட பொருள் எழுதிட்டு ரிமைனிங் இருக்க எல்லா பொருளும் எழுதிருங்க. அப்படி எழுதுனா கண்டிப்பாக நான் பசங்களுக்கு மார்க் கிடைக்கும். என்ன அப்புறம் நான் பொருள் படிக்கிறது கஷ்டப்படுவேன், பாட்டு எப்படி இப்படி படிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தால் மனப்பாட பாட்டு படிச்சிருப்பீங்க திருக்குறளில். ஸோ அந்த பாட்டை தூக்கி எழுதிட்டு அந்த பாட்டோட பொருள் எழுதிங்கப்பா, கண்டிப்பாக மார்க் போடுவாங்க நம்ம பசங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுனா மார்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணலாம் சொல்வேன். இதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு இந்த நெடுவினால இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மாரல் மாதிரி எழுதி பழங்க. அதாவது நீங்கள் இங்கிலீஷ் எழுதிங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக எழுதிட்டு கடைசியாக ஒரு பெரிய வார்த்தை லைஃப் இஸ் ஏ சைக்கிள் மாதிரி அப்படின்னு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி தமிழில் நீங்கள் போடலாம். ஸோ அப்படி போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொஞ்சம், அதாவது பரவாயில்லையப்பா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நான் அப்படி தான் போட்டேன். எல்லா திருக்குறள் நெடுவினாக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாரல் போட்டு விடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் தமிழ்லையும் பண்ணலாம், கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மேஜர் திருக்குறள் நெடுவினா மேக்ஸிமம் படிங்க. ஏன்னா அதுல ஒரு நெடுவினா கன்ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற நெடுவினா தயவு செஞ்சு எல்லாமே படிங்க. ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக நெடுவினா மேக்ஸிமம் ஒரு 2 or 3 நெடுவினா கேட்கறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு 11th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் சர்வ் போட போகிறோம்ப்பா. எல்லாத்தையும் டக்கு தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. கீழே நம்ம டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, போயிட்டு இன்னொன்று ஜாயின் பண்ணாமல் எல்லாத்தையும் டக்கு ஜாயின் பண்ணி ரெடியாக இருங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கைட்ஸ் எல்லாமே டக்கு அப்டேட் வந்துனே போகுது. ஸோ பசங்களாம் மிஸ் பண்ணாதீங்க, எல்லா அப்டேட்ஸும் ரெடியாக இருக்குங்க. இதோடு இல்லாமல் நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த இம்பார்ட்டன்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள்.